எந்தெந்த அரசியல் கட்சி நீங்க அனலைஸ் பண்ணீங்க? நீங்க தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? விஜய் படம்லாம் பாப்பீங்களா? ஸோ பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல நான் வந்து ஒரு கிளாஸ் படித்தேன். அந்த கோர்ஸோட பேர் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் வென் ரன்னிங் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து என்னோட ப்ரொஃபசர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு மக்கள் கிட்ட போய் ஒரு அரசியல் பண்ணணும் அவர் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வந்து மக்கள் அரசியல். ஸோ பீப்புளை சென்டரா வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்றது, எனக்கு வந்து அது ஒரு அழகான அரசியலா தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு தான் எல்லாருக்கும். அது ஒரு ஃபார்ஃபெச்ட் ஃபேண்டசிங்க நம்ம எல்லாருக்குமே, என்ன மாதிரி இளைஞர்கள் மட்டும் இல்லாம ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தாலும் அவங்களுக்கும் அப்படிதான். ஸோ இப்படிலாம் இருக்குச்சுல, வென் ஐ சா தீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எனக்கு வந்து என்னன்னா, ஓகே நான் வந்து எப்படி சொல்ல, என்னோட வேல்யூஸும் கட்சியோட வேல்யூஸும் அலைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து, ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்கணும், அப்புறம் பெண்களுக்கு முக்கியமா ஒரு சில முக்கியத்துவங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற சில கிரைட்டீரியாஸ் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நேச்சுரல் சாய்ஸ். என்ன மாதிரி ஒரு யங் பர்சன் ரியலி ட்ரைங் டு என்டர் பாலிடிக்ஸ் வந்து தாவேக்கா இஸ் a good option. நீங்க கேட்ட மாதிரி விஜய் படங்கள்லாம் பாப்பீங்களா அப்படின்னு, சின்ன வயசுல வந்து ரொம்ப படம் பார்த்தது ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து ஐ எம் a very different kind of a TVK member because I am deeply inspired by his politics. 2 வருஷமா நான் வந்து அவரை வெளியிட்ட எல்லா பிரஸ் ரிலீசஸும் நான் படிச்சிருக்கேன். அதோட கருத்துக்கள் எனக்கு தெரியும். ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ஐ ஃபீல் லைக் ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்களும் ரசிகராக்கா அப்படின்ட்டு. நோ, இட்ஸ் நாட் ரசிகர். ஆஃப் கோர்ஸ் ஐ லைக் ஆல் ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த அரசியல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.